சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க MP டெவலப்பர்ஸ்க்கு வாங்க பேசிக்கலாம் 7825806806. டிசம்பரில் ஏற்பட்ட புயல் பெருவெள்ள பாதிப்பில் சேதமடைந்த வீடுகளை பழுது நீக்குவதற்காகவும் கட்டுமானத்திற்காகவும் அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. இதன் கூடுதல் விவரங்களை பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். இதன் முழு விவரத்தையும் பதிவு செய்யுங்கள். கடந்த டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி இந்த பிக்ஸா புயல் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டது. தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களும் அதிக கனமழையின் காரணமாக பெரிதும் பாதிக்கப்பட்டது. மழை வெள்ளத்தினால் பாதிப்படைந்த அந்த வீடுகளை பழுது பார்க்கவும், அதே நேரத்தில் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு புது வீடுகள் கட்டப்படும் என்ற அறிவிப்பு தமிழக முதலமைச்சர் அப்போது வெளியிட்டிருந்தார். முழுமையாக சேதமடைந்த ஒரு 1000 வீடுகள் பழுது நீக்க செய்யப்படும், புதிய கட்டுமானத்துக்காக ஒரு 24 கோடியும் நிதி ஒதுக்கப்படும் என்பதெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. 577 சேதமடைந்த வீடுகளுக்கு 21 கோடி ரூபாயும், முழுமையான சேதமடைந்த வீடுகளுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டு மொத்தமாக ஒரு 45 கோடி ரூபாய் என்பது நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிதியின் மூலமாக சேதமடைந்த வீடுகளுக்கான அந்த பழுது பார்க்கிறது, அதே நேரத்தில் புதிய வீடுகள் கட்டுவது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் என்பது இந்த ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதியின் மூலமாக மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறது தற்போதைய அறிவிப்பாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க MP டெவலப்பர்ஸ்க்கு வாங்க பேசிக்கலாம் 7825806806.